ஹலோ கைஸ், புது சீரியல் லான்ச் ஆகிருக்குங்க. புது சீரியலில் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே வந்துட்டு 2 குட்டி பசங்க அவங்க ஊரை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஒரு பையன் வந்து வீடியோ எடுக்க, ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு அவங்க ஊரை பற்றி சொல்லிட்டு வருது. வயல்வெளியெல்லாம் காமிச்சிக்கிட்டு, இந்த ஊரில் லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு ரொம்ப ராசியானவங்க, வந்துட்டு அவங்க போனாலே எல்லாமே வந்துட்டு சரியாயிடும், எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களால வந்துட்டு சரியாயிடும், அப்படி இப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிட்டே போகிறாங்க ஹீரோயின் லக்ஷ்மியை பற்றி. ஆனால் அவங்க வீட்டில் மட்டும் அவங்கள வந்துட்டு சுத்தமாக பிடிக்காது அவங்க சித்திக்கு. அவங்க சித்தி கரெக்டாக வந்துட்டு சுத்தணியை காய வச்சுட்டு புலம்பிகிட்ருக்காங்க. இந்த லக்ஷ்மி எங்கடா போய் தொலைஞ்சா, என் தம்பி எந்திரிக்கிற நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பி திட்டிகிட்டு இருக்காங்க. அவள் தான் கோயிலுக்கு போயிருக்காளேன்னு அவங்க பாட்டி வந்து சொல்ல, நல்லா போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா போய் சேர்ந்துட்டான், அவங்க அம்மாக்காரி வந்து அவளும் போய் சேர்ந்துட்டா, என்ன வந்துட்டு இது பண்ணி விட்டுட்டாங்க, என் தம்பி தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான், என் தம்பி வந்துட்டு அவன் முகத்தில் முடிக்கணுன்னு தான் ஒரே இது பண்ணுறான், டெய்லி அவள் இருந்தால் தான் எங்கே போய் தொலைஞ்சான்னு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்க மாமா வந்துட்டு லக்ஷ்மி தூக்க வச்சுட்டு இழுத்து போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறாரு. இங்கே லக்ஷ்மி சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டதும் இங்கே ஒரு லேடிக்கு வந்துட்டு பிரசவ வழியில் தொப்புள் கொடி சுற்றிட்டுருக்கு, டாக்டர்கிட்ட போகலாமான்னு அவங்க ஹஸ்பண்ட் கேட்க, அதெல்லாம் வேணாம், இந்த ஊரில் லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்கிறாங்க. உடனே கோயிலுக்கு போயிட்டு லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க, சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்க திருநீர் எடுத்துக்கிட்டு நேராக வராங்க. வந்துட்டு அந்த லேடிக்கு வந்துட்டு ஒன்றாகாது, பயப்படாதீங்க, குழந்தை நல்லபடியாக பிறக்குன்ட்டு குங்குமத்தை வச்சு விட்டு அங்கே இருக்க சாமிக்கு விளக்கு போடுறாங்க. கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தைக்கு அவங்களுக்கு வந்துட்டு நல்லபடியாக குழந்தை பிறந்தது. அப்புறம் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறாங்க. உன்னால் தாம்மா அப்படின்னு எல்லாருமே லக்ஷ்மியை சந்தோஷமாக இது பண்ணுறாங்க. ஐயோ மாமா எழுந்துக்கிற டைம் ஆகிடுச்சின்னு இவங்க வேகமாக சைக்கிளை மிதிச்சிட்டு போகிறாங்க. அப்போ சைக்கிள் பஞ்சர் ஆகிடுது. அப்புறம் சைக்கிளை விட்டு குடுன்னு ஓடி போகிறாங்க. இங்கே லக்ஷ்மியோட பாட்டி வந்து அவங்க மாமாவுக்கு டீ எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க. கரெக்டாக ரூம்குள்ளே நுழையிற நேரத்தில் லக்ஷ்மி வந்து தடுத்து, இல்லை நானே போகிறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்புறம் அவங்க மாமாவுக்கு கூப்பிட்டு இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எங்கே போயிருந்த இவ்வளோ நேரம், இல்லை நேற்று நீங்கள் லேட்டாக வந்தீங்க, அதுதான் லேட்டாக எழுந்திருப்பீங்களோன்னு நினச்சி அப்படின்ட்டு அவர் முறைச்சிக்கிட்டு அப்புறமா அதை வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஒரு பக்கம் இங்கே அவங்க சித்தி வந்து எங்கடி போயிருந்த, இல்லை சித்தி இந்த மாதிரி கோயிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு அவ்வளோ திமிராயிட்டான்னு சொல்லிட்டு சுத்தண்ணி எடுத்து கால்லேயே ஊற்றிடுறாங்க. அப்புறமா கால் பொத்து போயிடுது. அவங்க பாட்டி வந்துட்டு அதுக்கு இதுவெல்லாம் வச்சு விட்றாங்க. வலிக்கு மருந்தே இதுதான், அவங்க அம்மா உனக்காக எழுதின இந்த டைரி படி எல்லாம் மறந்து போயிடுவேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துட்டுருப்பாங்க. இவங்க வந்து ஸ்கூலை விட்டு இருட்டில் நடந்து வரும்போது கூட வந்துட்டு பயந்துக்கிட்டே வருவாங்க. அப்போ அவங்க அம்மாவோட டைரி எடுத்து படித்து பார்த்துட்டு, நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, கண்ணை மூடு, தைரியமாக போன்னு சொல்லிட்டு சொன்னதை வச்சுக்கிட்டு அதே மாதிரி அப்போவும் பயப்படாமல் தைரியமாக இருப்பாங்க. உனக்காக வந்துட்டு உன்னை பாதுகாக்க உனக்கு ஒரு உறவு வருவான், அவன் வந்து காலம் பூரா உனக்காக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க ஹீரோயின். இங்கே நம்ம ஹீரோ திருவை காமிக்கிறாங்க. பிஸ்னஸில் சரியான சாதனை பண்ணியிருப்பார். எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாருங்க. அவங்க அம்மா வந்துட்டு அவங்க பையன் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அப்போ வேலை கணைஞ்சு போயிட்டு உடனே ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அவங்க பையனுக்கு பார்க்கறதுக்கு போகணுன்ட்டு ஜோசியர்கிட்ட போகிறாங்க. ஒரு பக்கம் இங்கே ஹீரோவுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி அவங்க ஆள் வந்துட்டு, இந்த மாதிரி கோயிலுக்கு உடனே வா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், மாலை 2 வாங்கிக்கிட்டு பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் கோயிலுக்கு போய் நிற்க, சீக்கிரமான்னு சொல்லிட்டு இந்த பேட்டை உடனே தாலி கட்டிக்கணும், தாலியை நீட்டி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை மாற்றிக்க சொல்கிறாங்க. மாலையை மாற்றிக்கின்னு இவரும் தாலி கட்ட சொன்னோடனே தாலி கட்டுறதுக்கு போகிறாரு. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு வராங்க. டேய் நமக்கு இல்லைடா கல்யாணம், என் ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம், நான் எல்லாருக்கிட்டையும் விட்டு கட்டேன், நீ நான் சொன்னது செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம லவ்வை பற்றி சொன்னேன், நமக்குள்ளே சண்டையே வராத பற்றி சொன்னேன். அவங்க ஆச்சரியமாக கேட்டாங்க, அதனால தான் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல அதை கேட்டு ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே பாரு, அவங்க ஃப்ரெண்டு உடனே வந்துட்டு, நீ கண்டி இவரை பார்க்க இது பண்ணாமல் இருந்திருந்தா நானே இவரை லவ் பண்ணியிருப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா அதை தான் உனக்குன்னு கோவமாக அடிக்க போயிடுறாங்க அவங்க ஆள். உடனே என்ன ஆச்சு அப்படின்னு திரு கேட்க, என் திரு எனக்கு மட்டும்தான், என் திரு எனக்கு மட்டும்தான் இருக்கணும், ஏதாவது இதுவாச்சு அவ்வளோதான், நான் தாங்கிக்கவே மாட்டேன்னு கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் ஃபீல் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கனவுல வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி கல்யாண சீன் வந்துட்டு காண்றாங்க. உண்மையிலேயே இது நடக்குமா என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.